இதை மட்டும் வச்சு நம்ம சூப்பரான ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறோம், காராமணி சாதம். இதுக்கு தேவையானது வந்து தக்காளி 3 தக்காளி, பூண்டு, காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா, காராமணி, ஒரு டம்ளரு ரைஸ். 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு 6 காஞ்ச மிளகா, ஒரு 10-15 பல் பூண்டு. இது மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. அரைச்சது அப்படியே வச்சுக்கோங்க. குக்கர் வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டது பிறகு அரைச்சது இதில் போட்டணும். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். இது பச்சை வாசனை போன பிறகு ஒரு 100 கிராம் காராமணி ஊற வச்சது இருக்குது, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. பிரியாணி அரிசியாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ தான் குழையாமல் வரும். மிக்ஸி அரைச்சோம்ல, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்துக்கோங்க. அதையும் அதில் ஊற்றிடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அரிசி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த டைமில் அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காராமணி உடம்புக்கு ரொம்பவே சத்தானது. பூண்டு சேர்த்துருக்கோம், வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவும் வராது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டுருங்க. கொஞ்சம் சாதம் வெந்து வர மாதிரி தெரியும், அப்போ வந்து மூடி போட்டுருங்க குக்கர் போட்டு. சூப்பராக காராமணி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் இது கூட தயிர் வச்சு சாப்பிடுவேன். இதோட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.